கத்தரிக்காயில் ஒரு வெள்ளைக்கறி வைக்க போனேன். இப்படிக்கு நீங்கள் நல்லா அழகான சின்ன கத்தரிக்காய் வரும்பொழுது வேண்டுங்கள். வேண்டி சிறு சிறு துண்டுகளாக நன்றாக கத்தரிக்காய் இப்படி முழுதாகவே கழுவி போட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். கத்தரிக்காய் நாங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நன்றாக அவிய விட்டுருக்கு பாருங்கள். வெறும் சுடுதண்ணீர் தான் முதலில் அவிய விட வேண்டும். அதுக்கு பிறகு பால் விட்டு அதற்குரிய மசாலா தூள்களையும் போட்டு நீங்கள் என்ன மாதிரி விருப்பமோ உரைப்பு கறியாக தூள் போட்டு கவர்மெண்ட் அல்லது வெள்ளை கறியாகவும் செய்யலாம். இப்படி தனியாக நின்று சமையல் செய்கிறேனே எங்கே என் பொண்டாட்டியை தேடுவோம் பாருங்கள். நான் தனியாக சமையல் செய்ய பொண்டாட்டி எங்கே நீங்கள் பாருங்க. மூலைக்குள்ளே போய் பதுங்கிட்டாள் கள்ளம் இல்லை, தையல் செய்து கொண்டு இருக்கோம். இந்த தையல்காரிக்கு தையல் வந்துட்டுது, சமையல்காரன் தான் சமையல் எல்லாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வீட்டில் பொண்டாட்டிக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. உரைப்பு கறியாக தூள் போட்டு கவர்மெண்ட் அல்லது வெள்ளை கறியாகவும் செய்யலாம். இப்பொழுது கத்தரிக்காய் கறி ஆயத்தமாகிவிட்டது. இப்படி சமைத்தால் ஒன்றும் மிஞ்சாது.